ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம இன்றைக்கி ஆண்மை குறைவுக்கான ட்ரீட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வாய்வழி மருந்துகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 1998 முதன்முறையாக வயக்ரா என்ற மாத்திரை கண்டுபிடிக்கப்பட்டது. அது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னென்னா, இது இருதயத்துக்காக ஆய்வு செய்யப்பட்ட மருந்து. ஆண்மை குறைவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னே அதற்காக இதை டைவெர்ட் பண்ணாங்க. நயக்ரா என்றது ரொம்ப புகழ்பெற்ற அமெரிக்க நீர்வீழ்ச்சி. அதை வச்சு இதை நயக்ரா என்றதில் எதுவும் வயக்ரா என்ற மாதிரி பேர் வச்சது நமக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் வரலாறு. இதற்கு அடுத்து இதே போல் ஒரு மருந்து 2003 ஃபெப்ரவரியிலேருந்து லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு மார்க்கெட்டுக்கு வந்தது. இது தடலஃபில் அப்படின்ற மருந்து. ஒரு 30 நிமிடங்கள்லேருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். 2 மணி நேரத்தில் பீக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். 36 மணி நேரம் வரைக்கும் ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். வயிறு எரிச்சல் இருக்கும், உடல் வலி இருக்கும், இந்த பிரச்சனைகள் இருக்கும். 10 மில்லிகிராம், 20 மில்லிகிராம், 5 மில்லிகிராமாக கிடைக்கிது. உலகம் முழுவதும் இந்த மருந்து ஒரு 5 மில்லிகிராம் டேப்லெட்டு நிறைய டெய்லி டோஸாகவே கொடுக்குறாங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 3வது மருந்து இந்த குரூப்பில் வார்டனஃபில், லெவிட்ரான்ற பேரில் உலகம் முழுவதும் கிடைக்கிது. இந்தியாவில் இந்த வார்டனஃபில் மாத்திரை கிடைக்கிறதில்ல. இது ரொம்ப நல்ல ஒரு மாத்திரை. ஆனால் என்னென்னா, கிட்டத்தட்ட இதுக்கும் வயக்ராவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால் இந்தியாவில் பெரிய அளவுக்கு இது ஒரு மார்க்கெட்டை பிடிக்க வாய்ப்பு இல்லைன்னு விட்டுட்டாங்க. 5, 10, 20 மில்லிகிராம் டோஸில் கிடைக்கிது. இது 30 நிமிஷத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்யும். ரொம்ப 10 மினிட்ஸில் வேலை செய்யக்கூடிய மருந்துகளும் இப்போ வந்திருக்கு. 75% செக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது இந்த மாத்திரையை சாப்பிடும்போது. அதனால் சைடு எஃபெக்ட்னு பார்த்தோன்னா, இந்த வார்டனஃபில் மாத்திரைக்கு தலைவலி, மூக்குலேருந்து நீர் கொட்டுதல், முகம்லாம் செவந்து போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். அதே மாதிரி வார்டனஃபில்ல டிஸ்போசபிள் டேப்லெட்டை இப்போ வந்திருக்கு. ஈஸியாக கரைஞ்சிரும், நாக்கில் ஈஸியாக பாடியில் அப்சார்ப் ஆயிரும். அதனால் அடுத்து அவனஃபில் இப்போ லேட்டஸ்ட்டு மருந்து. நம்ம இதை பற்றி அவனஃபில் லான்ச் ஆன உடனே நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். 2012 இந்த நிகழ்ச்சியை நம்ம பேசியிருக்கோம். அவனஃபில் அமெரிக்காவில் லான்ச் பண்ண உடனே சொன்னோம். இது லேட்டஸ்ட் ட்ரக்கு. ஆனால் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இருக்கிற மருந்துகளுக்கும் இந்த அவனஃபிலுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மருந்து. அடுத்து உடனஃபில் வித்தியாசமான ஒரு மருந்து. ஏன்னா மற்ற மருந்துகள் எல்லாமே அமெரிக்காவில் தயாரிக்கப்படுற மருந்து. உடனஃபில் மட்டும் கொரியாவில் தயார் பண்ண மருந்து. இந்த ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் போயிருந்தோம். டாங் ஏ என்றது தான் இந்த கம்பெனி. ஒரு சர்வதேச மாநாடு அங்கே நடத்தினாங்க, டாங்கே. அந்த மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போது இந்த கம்பெனிக்கு போய் பார்த்தோம். டாங்கே ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கெல்லாம் போய் அவங்க ரிசர்ச் என்ன பண்ணுறாங்க, எப்படி மருந்துகளை தயார் பண்ணுறாங்க, பல்வேறு விஷயங்கள் என்ன பண்ணுறாங்கன்றதை நாங்கள் பார்த்துருந்தோம் டாங்கே கம்பெனிக்கு. அங்கே தான் இந்த உடனஃபில். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக ஒரு ஆராய்ச்சியை பண்ணி உலகத்தில் இந்த மார்க்கெட்டில் உடனஃபில் கொடுத்துட்ருக்காங்க. யூ டிசையர் என்ற பேரில் இன்றைக்கி நமக்கு இந்தியாவில் இது கிடைக்கிது. விலை கொஞ்சம் அதிகம், ஒரு 650 ரூபாய் அந்த மாதிரி இருக்குது இந்த மாத்திரை. ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த உடனஃபில்ல இந்த கண்ணில் ப்ளூ கலர் தெரிகிறது, ரொம்ப வயிறு எரிச்சல், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதில்ல. ஸோ சில்டனஃபில், வார்டனஃபில், தடலஃபில் போன்ற மருந்துகள் சிமிலராக இருக்குது. பாடி பெயின் இருக்கும், தலைவலிக்கும், மார்படப்படப்பு இருக்கும், முகம் ஃப்ளஷிங் இருக்கும், மூக்கில் சளி வரலாம். இதெல்லாம் நம்ம பார்க்குற சைடு எஃபெக்ட்டு. வயக்ரா பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் மிக பெரிய அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து. ஏன்னா முதல்ல கண்டுபிடிச்ச மருந்து உலகம் முழுவதும் சேஃப்டி, அதனுடைய சேஃப்டி எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சேஃப் ட்ரக்குன்னு சொல்லி உலகம் முழுவதும் இன்றைக்கி விற்றுட்டுருக்கு. விலையும் குறைஞ்சிருக்கு இப்போது. அடுத்து தடலஃபில், உடனஃபில், மிரடோனஃபில், இப்படி பல புதிய ட்ரக்குகளும் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ட்ரக்குக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது.
சில ட்ரக் ரொம்ப சில விஷயங்களில் நல்லாயிருக்கு, சில ட்ரக்ஸ் வந்து ஸோ இது அதாவது தடலஃபில் எடுத்துக்கிட்டோன்னா விரைப்புத்தன்மை சுமாராக இருக்கும், ஆனால் நீண்ட நேரம் வேலை செய்யும். அதனால் இளைஞர்களுக்கு அது சூட்டபுளாக இருக்கும். சில்டனஃபில் அப்படின்னு வயக்ரா போன்ற மாத்திரைகள் எடுத்துக்கிட்டோன்னா அது 4 மணி நேரம் தான் வேலை செய்யும், ஆனால் அதனுடைய விரைப்புத்தன்மை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்போ அது வந்து 50-60 வயது மேலே இருக்கவங்க அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எஃபெக்ட். 50-60 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தடலஃபில் கொடுத்தா ரொம்ப எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதுக்கு இது அதனுடைய அட்வான்டேஜை வச்சு நம்ம என்ன மருந்து கொடுக்கணுன்றதை தீர்மானிக்கணும். ஸோ தடலஃபில் போன்ற மருந்துகள் வந்து யங் பீப்புளுக்கு நல்லாயிருக்கும். சில்டனஃபில் போன்ற மருந்துகள் வந்து 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வைத்து நம்ம பார்க்கலாம். சில நேரங்களில் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நம்ம பார்க்கும்போது வயதானவர்களுக்கு சில்டனஃபில் தடலஃபில் நல்லாயிருக்கும், சில்டனஃபில் கொஞ்சம் தலைவலியை உண்டு பண்ணும், இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ ட்ரக் இன்ட்ராக்ஷன், ட்ரக் வந்து என்னென்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். இந்த மருந்துகளை வந்து ஸ்ட்ரோக், மயக்கார்டிய ஹார்ட் அட்டாக் போன்று வந்து ஒரு 6 மாதங்களுக்குள்ளே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் அது வந்து டாக்டரோட கன்சல்டேஷனோட கொடுக்கணும். அதே மாதிரி சிவியர் பிபி இருக்கிறவங்க எல்லாம் இந்த மருந்துகளை டாக்டரோட ஆலோசனைக்கு அப்புறம் தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த மருந்து போட்டுட்டு உடனே அவங்க செக்ஸ் பண்ணாங்கன்னா சில நேரம் ஹார்ட்டுக்கு ஒரு மன அழுத்தம், ஒரு ஹார்ட்டுக்கு ரொம்ப ஒர்க்லோடு வந்த உடனே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில வகையான ஹார்ட் டிசீஸில் இந்த மருந்துகளை கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் குமார், திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் குமார். சார் வந்து ஆணுறுப்பு வந்து சிறியதாக இருக்குது சார். சரி. 19 வயசு ஆகுது. என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? நீங்கள் ஏன் சிறிதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு தெரியும் இது சிறிதாக இருக்குன்னு? சரிங்க. சரி. உலகத்தில் பெரும்பாலான ஆண்கள் வந்து ஆணுறுப்பு சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. பெரும்பாலான பெண்கள் மார்பகங்கள் ஒன்று ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அவங்கவுங்க உறுப்புக்களில் அவங்க திருப்தி அடைகிறதில்ல. அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. பெண்ணே ஒரு உடல், அதனால் நீ உடலை நீ வந்து சரியாக வச்சுக்கலன்னா நீ ஒரு உபயோகமற்றவள்ன்ற கண்ணோட்டத்தை திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. சிவப்பழகு இல்லைன்னா நீ சிவப்பாக இருக்கணும், மார்பகங்கள் பெருசாக இருக்கணும், உடல் இந்த மாதிரி இருக்கணும், எந்த காயங்களோ வடுக்களோ அசிங்கமாகவோ இருக்கக்கூடாது, எப்போதும் கவர்ச்சியாக இருக்கணும். இந்த மாதிரியான தவறான கற்பிதங்கள் இருக்குது பெண்களை பற்றி. ஆண்களும் கூட வலிக்கு விழுகிற உடலை பற்றிய ரொம்ப குறைபாடுள்ள ஒரு இடம் வந்து ஆணுறுப்பு. ஆணுறுப்பு சைஸை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. ஆனால் ஆண்கள் அதை பார்த்து எங்களுக்கு சின்னதாக இருக்குன்னு உடல் மருகி ஒரு தன்னம்பிக்கையை இழந்துடுறாங்க. பெரும்பாலான ஆண்கள் ஆணுறுப்பு சின்னதாக இருக்குதுன்னு நினச்சி தன்னம்பிக்கை இழக்கிறாங்க. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நாங்கள் சேலத்துலேருந்து பிரபுன்னு பேசுகிறேங்க. பிரபு சொல்லுங்கள் சார். இப்போ ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி இப்போ கன்ஃபார்ம் பண்ணி 30 நாள் ஆகுதுங்க சார். கங்க்ராச்சுலேஷன். சொல்லுங்கள். தேங்க்ஸ் சார். இது வந்து இப்போ நம்ம உடலுறவு கொள்ளலாங்க சார்? இப்போ கொள்ளலாம். நீங்கள் டெலிவரி வரைக்கும் ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கலாம். அது உங்களுக்கு நல்லது, உங்கள் மனைவிக்கு நல்லது, வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நல்லது. நல்ல ஹார்மோன்கள் நிறைய சுரக்கும், உங்களுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருக்கும், நெருக்கம் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி உணர்வுகள் நல்லது. தனியாக ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபம், வெறுப்பு போன்ற உணர்வுகளுக்கு பதிலாக செக்ஸு, ஆனந்தம், ஹாப்பினஸ், சந்தோஷம் ரொம்ப முக்கியம். சரி. இப்போது சில்டனஃபில் போன்ற மருந்துகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கண்டிஷனில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹார்ட் அட்டாக் வரும்போது யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கண்ணில் வந்து ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா போன்ற நோய்கள் இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஹை பிபி இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம்
சொல்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம வயகரா போன்ற மாத்திரைகளை மற்ற பிபி மாத்திரைகளோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. நீங்கள் பிபிக்கு ஒரு மாத்திரை எடுக்கும்போது அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதோடு சேர்த்து வயகரா எடுக்காதீங்க. ஹார்ட் அட்டாக்குக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க, இல்லை மூளையில் ரத்த கட்டிகள் அதுக்காக மாத்திரை சாப்பிடும்போது அதோடு சேர்த்து இதை சாப்பிடாதீங்க. ஏன்னா அதில் ஏற்கனவே வேசோ டைலேட்டார்னு இரத்த குழாயில் விரிவடைய செய்யக்கூடிய மாத்திரைகள் சாப்பிட்டுட்ருக்கலாம். அதோடு இதையும் சேர்த்து சாப்பிடும்போது பிபி வந்து உங்களுக்கு ரொம்ப குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் சேலத்துலேருந்து சார் சுரேஷுங்க சார். சுரேஷ் சொல்லுங்கள். அதாங்க சார், இப்போ கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒரு பையன் சார் எனக்கு. சரி. இப்போ மது இருந்ததுனால ஏதாவது இந்த இது குறைய வாய்ப்பு உண்டாங்க சார்? ஆண்மை குறைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க? ஆமாங்க சார். கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது கொஞ்சமாக டோஸ் மது அருந்தினீங்கன்னா ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு செக்ஸில் ஆர்வம் அதிகமாகும் டெம்பரவரியாக. ரொம்ப லாங் ரனில் தொடர்ந்து மது அருந்துகிறவங்களுக்கு கல்லீரல் கெட்டு போய் பெண் ஹார்மோன் உடம்புல அதிகமாகிடும் ஒன்று. அதனால் ஆண்மை குறைவு ஏற்படும். இரண்டாவது, இந்த டாக்ஸின் ஆல்கஹால் வந்து ஒரு பாய்சன். அது நீங்கள் ஸ்லோவாக எடுக்க அது பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால் ஆல்கஹால் எடுக்கிறது நல்லதில்லை. அதை அவாய்ட் பண்ணும், கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். சரி, இந்த வயகரா போன்ற மாத்திரைகள் ஹார்ட் அட்டாக்கோடு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பிளட் ப்ரெஷருக்கு மாத்திரை எடுக்கிறவங்க அந்த மாத்திரைகளோட சேர்த்து வயகரா எடுக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அது பிபியை குறைக்கும். நீங்கள் வயகரா எடுக்கும்போது பிபி ரொம்ப குறைஞ்சி போய் ரொம்ப லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிபி மாத்திரைகளோடு எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா உங்கள் டாக்டரோட கன்சல்ட் பண்ணி அந்த டோஸை குறைச்சி மாற்றி எடுக்கணும். சிலருக்கு ரொம்ப பிபி குறைஞ்சிடக்கூடாதுன்றதுனால. ஏன் இந்த மாத்திரை வேலை செய்கிறதில்ல சில நேரங்களில் வயகரா போட்டும் கூட பல பேருக்கு வேலை செய்யலை அப்படின்னா, ஒன்று வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, தூண்டுதல் போதுமான அளவுக்கு இருக்கிறதில்ல. வயகரா போட்ட பிறகு போதுமான அளவுக்கு செக்ஸ் தூண்டுதல் இருக்கிறதில்ல. அல்லது ரொம்ப லோ டோஸ் எடுப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து டோஸ் அதிகமாக தேவைப்படும், ஆனால் அவர் எடுத்துக்கிற டோஸ் கம்மியாக இருக்கும். மூணாவது, உணவோடு சேர்த்து எடுக்கும்போது உணவோடு அது மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா பாடியில் அது ரத்தத்தோடு கலக்கிறதுக்கு 4-5 மணி நேரம் ஆகும். அது கூடயில் ஒரு பீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிக அளவு மருந்து ரத்தத்தில் கலந்து உடனடி நல்ல விரைப்பை கொடுக்கறதில்ல. ஏன்னா உணவோடு கலந்து மெதுவாக ஏறும்போது நல்ல விரைப்பு தன்மை கிடைக்காம போகலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். என் பேர் ராஜேஷிங் சார். சொல்லுங்கள். நாமக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். இப்போ எனக்கு திருமணமாகி 4 மாதம் ஆகுதுங்க சார். ஓகே. இப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு 40 நாள் தள்ளி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அபாலிஷன் மாதிரி ஆயிடுச்சுங்க சார். இப்போ 2 பேரும் டெஸ்ட் பண்ணேன் சார். அவங்களுக்கு வந்து பீட்டா ஹெச்சிஜி அப்படின்ட்டு ஒரு அந்த பிளட்ல வந்து ஒன்று வந்து அதிகமாக 10,000 இருக்குது அப்படின்னா சொல்லியிருந்தாங்க சார். அப்போ ப்ரெக்னென்சின்னு எடுத்துக்க வேண்டியதானே? அவங்க 10 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். இருக்கலாம், ட்வின்ஸாக இருக்கலாம். ஏன் இருக்கக்கூடாது? சரிங்க சார். இப்போ கர்ப்பமாக இருக்குது. கரு களைஞ்சி எவ்வளோ நாள் ஆச்சு? கரு களைஞ்சி ஒரு 10 நாள் ஆயிடுச்சுங்க சார். கரு களைஞ்சி அப்போ கரு களையலன்னு அர்த்தம். அப்படிங்களாங்க சார்? ஆமாம் ஆமாம். கரு களைஞ்சதுன்னு எப்படி சொன்னாங்க அவங்க? அதோ இப்போ வயிற்றுல இது மாதிரி வந்துருச்சுங்க சார். அப்படி நாங்களே பார்த்தேன் சார். இதில் அவங்க யூரின் போகும்போது அப்படியே அப்படியே வந்துருச்சுங்க சார். இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்ததால வயிற்று எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார். இல்லைங்க, கருக்குழாயில் ஏதாவது கரு இருக்கான்னு பாருங்கள். சரிங்க சார். அதாவது பீட்டா ஹியூமன் கோரியானிக் கொனோடோட்ரோஃபின்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒன்று. சரிங்க சார். நம்ம பல நேரம் நம்ம வாசல் கேட்பாங்க, இந்த டெஸ்ட் பேபி பண்ணிவிட்டு 50, 100, 200, 500 இருக்குது சார்னுவாங்க. நாங்கள் அப்போ தான் சொல்லுவோம், அது 1000, 4000, 5000 இருந்தால் ட்வின்ஸாக இருக்கும். சரிங்க சார். பாருங்கள், டபுள் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உடனடியாக போய் ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேனில் கருக்குழாயும் சேர்த்து பாருங்கள், அர்ஜென்ட்டாக பாருங்கள். சில நேரம் கருக்குழாயில் கரு இருந்து வெடிச்சதுன்னா தாயினுடைய உயிருக்கு ஆபத்து. சரிங்க சார். சரிங்க சார். உடனடியாக பார்த்து பார்த்துட்டு கரு இருக்கா இல்லையான்னு பார்த்துருங்க. ஏன்னா கரு இருக்கிறது கருக்குழாயிலிருந்து வெடிச்சிருந்தா ஆபத்து தாய்க்கு. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? குட் ஈவினிங் சார். சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார், 1 இயருக்கு முன்னாடி ஒரு லேடி கிட்ட செக்ஸ் வச்சுக்கிட்டேன் சார். சரி. இப்போ வந்து பெனி ஸ்பாட்டில் வந்து உள்ளே வந்து வெடிப்பாக இருக்க மாதிரி இருக்குது சார். சக்கரை இருக்கா உங்கள் அப்பா அம்மாவோ யாருக்காவது? அப்பா இல்லை சார், அப்பா அம்மாவுக்கு யாருக்கும் இல்லை சார். உங்களுக்கு சக்கரை இருக்கான்னு செக் பண்ணுங்கள்.
ஓகே சார். செக் பண்ண சார், மறுபடி ஆண்ட்ராலஜி செக்அப் பண்ணேன் சார் ஃபுல்லாக. அதில் ஃபுல்லாக நெகட்டிவ் தான் சார் இருக்கு. சரிங்க. அதாவது காண்டம் இல்லாமல் ஒரு பெண்ணோட செக்ஸ் பண்ணீங்க, ஆணுரை இல்லாமல் செக்ஸ் பண்ணீங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். சரிங்க. அதாவது ஒன்று வந்து ஏதாவது தொற்று நோய் வந்திருக்கலாம். ஓகே சார். இரண்டாவதாக சர்க்கரை நோய் இருக்கலாம். 2 பாசிபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். தொற்று நோய்னா சிம்பிளாக பூஞ்சை காளான் தொற்றாக இருக்கலாம், இல்லைன்னா உண்மையிலேயே ஏதாவது ஒரு பால்வினை நோயாகவும் இருக்கலாம். அது அவங்களுக்கு என்ன நோய் இருக்குதுன்றதை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். நோய் இல்லாத பெண்ணுன்னா பூஞ்சை காளான் உங்களுக்கு வந்திருக்கலாம். சர்க்கரை இருக்கான்னு திரும்ப ஒரு தடவை உறுதி பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சில நேரங்களில் ஹெர்பிஸ் போன்ற வைரஸ் நோய்கள் தாக்கியிருக்கலாம். அதனால சின்ன 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 கண்ணுக்கு தெரியாத சின்ன கொப்பளங்கள் வந்து ஆணுறுப்பில் வந்து வெடித்து புண்ணாகி ஆறும் பின்னால். இது வந்து ஹெர்பிஸ். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் முழுமையான செக்கப் பண்ணிக்கோங்க, சரியாயிடும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன், சத்தியமூர்த்தி சார். சத்தியமூர்த்தி சொல்லுங்க சார். எனக்கு ஏஜ் வந்து 22 தான் ஆகுது. எனக்கு வந்து தூக்கத்துல ஸ்பேம் வந்து வெளியே வருது. தூக்கத்தில் விந்து வருவது என்பது இயல்பானது. ஒரு ஆணுக்கு தூக்கத்தில் விந்து வரலன்னா அவர் வயதுக்கு வரல, அவர் முழுமையான ஆண்மையோடு இல்லைன்னு அர்த்தம். தூக்கத்தில் விந்துக்கு வர்றது நார்மல், நல்லது. தூக்கம் வர்றது நல்லது, தூக்கத்தில் கனவு வர்றது நல்லது, கனவுல செக்ஸ் கனவு வர்றது நல்லது தான். இதெல்லாம் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு வாலிபன் அவருக்கு வந்து ஒரு பெண் மேலே ஈர்ப்பு வருதுன்னா அதெல்லாம் இயல்பு. அவர் விஷயம் தெரியாமல் சில நேரங்களில் தவறாக ஒரு பெண்ணிடம் நடந்துக்கிறாங்க. இப்போ சில நேரம் அரசியல்வாதிகளே நடக்கிறாங்கன்னு டிவியில் காட்டிகிட்டு இருக்காங்க. சில நேரம் அதுவும் பப்ளிக்காக நடக்கும்போது தவறாக ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்கிறாங்க அப்படின்னா தான் நாம் பயப்படணும். நம்ம வந்து எல்லை மீறோன்னு அர்த்தம். நமக்கு செக்ஸில் விருப்பம் வருவது, ஒரு பெண்ணை பார்த்தோன்னே ஆசை வருவது, இதெல்லாம் இயல்பு. அதை தாண்டி நீங்கள் தவறாக நடக்க முயற்சி பண்ணுறது தான் தப்பு. அதனால் எல்லைகள் இருக்குது. அது சோஷியல் பவுண்ட்ரிஸ்னு பேர், சோஷியல் எல்லைகள். நீங்கள் விரும்புகிறது, செக்ஸில் ஆர்வம் எல்லாம் நார்மல். அந்த பவுண்ட்ரி தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் நம்ம சோஷியல் அனிமல் இல்லையா, இடம்பொருள் ஏவல் பார்த்தானே செய்வோம். அப்போ அந்த பவுண்ட்ரிஸை தாண்டி நம்ம செயல்படுறோன்னா தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் செக்ஸ் உணர்வு வர்றதே தப்பு, செக்ஸ் கனவு வர்றது தப்பு, தூக்கத்தில் விந்து வர்றது தப்புன்னு எல்லாத்தையும் தப்புன்னீங்கன்னா நம்ம வாழ்கிறதே தப்பாயிடும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், என் பேர் ஆனந்தன் சார். ஆனந்தன் சொல்லுங்கள். பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 3 குழந்தைங்க இருக்கிறாங்க சார். ஓகே. இப்போ ஒரு 5 மாதத்துக்கு முன்னே ஆண் குழந்தை பிறந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் சார். சரி. நாங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டு மென்சஸ் ஆகலை சார். மறுபடியும் அது கரு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? ஆப்ரேஷன் ஆச்சு, கரு குழந்தை வேணும்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க? பண்ணிட்டோம். நாங்கள் 2 பேரும் உடல் வச்சுக்கிட்டோம். இந்த மாதம் மென்சஸ் ஆகலை சார். அது ஏன்னா ஒரு 3 நாள் எக்ஸ் ஆயிடுச்சு. 3 நாள் எக்ஸ் ஆயிடுச்சு. வேறு நிறைய காரணங்கள் இருக்குங்க. கர்ப்பமாக இருக்க வாய்ப்பு இல்லை, வேறு நிறைய காரணங்கள் இருக்குது. அவங்களுக்கு வயதாக ஆக ஹார்மோன்கள் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், பிசிஓடின்னு நீர்க்கட்டிகள், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரலாங்க. ஒரு பெண்ணுக்கு வயசாக ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும் சார். போன மாதமெல்லாம் 1 நாள் என்ன முன்ன பண்ண அப்படியே ஆகிடும். கரெக்டாக இந்த மாதம் லேட் ஆகிடுச்சு. வரலாம், வர்றதுனால தவறில்லை, ஒன்றும் கவலைப்படாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் கவலைப்படுற அளவுக்கு இதில் விஷயம் இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேருங்க? சரி சொல்லுங்கள் மேடம். சொல்லுங்கள். சொல்றேன் சார். சொல்லுங்கள்.
கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு சார். சரிங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்க. அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே செக்ஸ் புக் எல்லாம் படிக்கிற பழக்கம்லாம் இருக்கு. எல்லாம் பாப்பாரு. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, இது வரைக்கும் இருந்ததில்ல சார். கொஞ்ச நாளா வந்து ஒரு பக்கத்துல வைஃப் இருக்காங்கிறதே மறந்துட்டு என்னை ஒரு கேராவே அதை எடுத்துக்க மாட்டேங்கிறார் சார். சரிங்க. இல்ல ஒருவேளை அதுதான் காரணமா? தாம்பத்திய உறவு பண்ண மாட்டேன்றாரு, நான் கேரா எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு அவர் சுயன்பம் பண்றாரா, இல்ல செக்ஸே பண்றதை மறந்துட்டீங்களா ரெண்டு பேரும்? அப்ப என்ன பிரச்சனை? பிரச்சனை வந்து ஒரு வைஃப் வந்து அவரோட என்னோட ஒரு உணர்ச்சிகளுக்கோ எதுக்குமே மதிப்பு கொடுத்து ஒரு இதுவா நடந்துக்க மாட்டேங்கிறார் சார். ஓகே 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 சார். அதாவதுங்க எல்லாம் படிக்கிறாரு, பண்றாரு, எல்லாம் செய்யறாரு சார். என்னன்னா இனி ஒரு பொருட்டாவே நினைக்கவே மாட்டேங்கிறாரு சார். என்னன்னே புரியல சார். நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க. இந்த மாதிரி மாசத்துக்கு நம்ம ஒரு நாள் நேரம் ஒதுக்குங்க, காதலுக்கு நேரம் ஒதுக்குங்க, உங்க பட்ஜெட் போடுங்க, மற்ற எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கி. இல்லைங்க ஆண்களுக்கு என்ன, எவ்வளவோ சந்தோஷமா இருந்திருக்கோம் சார். இந்த 15 வருஷத்துல எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கிறோம். அப்பவே எனக்கு தெரியும் அவர் புக்ஸ் எல்லாம் படிக்கிறாரு, பிலிம் எல்லாம் பார்த்தாருன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது சார். இப்ப கொஞ்ச நாளாவே வந்து அவர் என்ன ஒரு கேரா எடுத்துக்கிறது கிடையாது. பக்கத்திலே வைஃப் படுத்திருந்தாலும் வந்து நம்ம தொடணுங்கிற ஒரு எண்ணமே அவருக்கு வர மாட்டேங்குது சார். சரிங்க. நான் அதாவது சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னாங்க, ஒன்று வந்து ஆண்களுக்கு வந்து 25-30 வயதில் அந்த திருமண வயதில் செக்ஸில் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கும். பெண்களுக்கு அந்த நேரம் ஒரு பயம்தான் இருக்கும், ஆனால் ஆண்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். ஆண்களுக்கு வந்து ஒரு 15 வருடங்களில் குழந்தையெல்லாம் பிறந்து வளர்ந்த உடனே அவங்களுக்கு வந்து வெற்றி, பணம் சம்பாதிக்கிறது, குழந்தைகளை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் போய் டெய்லி ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். கவலைப்படுறது, வருத்தப்படுறது, சோகமாக இருக்கிறது. அதுலேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு வந்து போர்னோகிராஃபி படங்கள் பார்க்குறது, மாஸ்டர் சுயன்பம் பண்ணுறதுன்னு போவாங்க. பெண்களுக்கு வந்து ரிவர்ஸு. கல்யாணம் ஆகிற 20-22 வயசில் ரொம்ப ஒரு பயம் இருக்கும். ஆனால் குழந்தைகள்லாம் பிறந்து குழந்தைகள் ஒரு ஸ்கூலுக்கெல்லாம் போய் நல்லா ஒரு 12-13 வயது ஆகும்போது பெண்கள் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஒரு 35 வயதில் ஃப்ரீ ஆகிடுவாங்க. வேலைகள்லாம் வேகமாக பண்ணுறதுக்கு கற்றுக்குவாங்க. அவங்களுக்கு நிறைய நேரம் ஃப்ரீன்னு கிடைக்கும். செக்ஸில் இப்போ தான் அவங்களுக்கு ஒரு முழுமையான ஈடுபாடு வரும். ஏன்னா குழந்தைகளை நொச்சுன்னு வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு தன்னைத்தானே பார்த்துக்குவாங்க. வீட்டு வேலைகளும் ஈஸியாக முடிஞ்சிடும் வேகமாக. ஒரு செக்ஸில் ஒரு முழு ஆர்வம் வந்து பெண்களுக்கு 35 இயர்ஸில் வரும். நம்ம பல நேரம் இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். ஆண்களுக்கு வந்து 20-25-30க்குள்ளே செக்ஸில் ஆர்வம் இருக்கும். பெண்களுக்கு 35-40 செக்ஸ் ஆர்வம் அதிகமாக இருக்கும். சில பெண்களுக்கு தீட்டு நின்ன பிறகு செக்ஸ் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இதில் உங்கள் கணவர் வந்து செக்ஸ் படங்களை பார்த்து சுயன்பம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணார்னா அதில் இருக்க ஒரு அடிக்ஷன்னால் ஆர்வத்தில் கொஞ்சம், ஏன்னா நீங்கள் பழகி விட்டதுனால, நீண்ட நாள் பழகிட்டதுனால உங்கள் மேலே ஆர்வம் குறையும். அதாவதுங்க, இந்த ரயில்வே ட்ராக்கில் படுத்திருக்கவங்களை பார்த்தீங்கன்னா, இல்லை வீடு வெட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது யாராவது கெஸ்ட்டு போனாங்கன்னா ட்ரெயின் போகும்போது தடன்னு சத்தம் ரொம்ப கேட்கும், பேசக்கூட முடியாது அவங்களால. ஆனால் வீட்டில் இருந்து பழகிட்டவங்களுக்கு ட்ரெயின் போனதை கூட கவனிக்க மாட்டாங்க அவங்க. அவ்வளோ நாய்ஸ் இருக்கும். அதே மாதிரி மீனம்பாக்கத்தில் குடியிருக்கவங்களுக்கு, புதுசாக போகிறவங்களுக்கு தான் அந்த இறைச்சல்லாம் பெரிய தொந்தரவாக இருக்கும். ஏற்கனவே அங்கே இருந்து பழகினவங்களுக்கு அது ஒரு ரொட்டீனான ஒரு விஷயமா இருக்கும். அதை கவனிக்க கூட மாட்டாங்க. இப்போ எதுவும் ஏரோப்ளேன் வந்து சத்தம் இருக்குதான்னு யாரை கேட்டால் கூட அவங்களால சரியாக சொல்ல முடியாது, கவனிக்க கூட மாட்டாங்க, கவனத்திலே பதிவாது. அதுபோல் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ரொம்ப நாள் நீண்ட நாள் பழகின உடனே நம்ம பிரெயினில் வந்து இப்படி ஒரு பெண் பக்கத்தில் படுக்கிறாங்கன்றதே ரெஜிஸ்டர் ஆகாது. அப்படி தனியாக வந்து படுத்துட்டு எந்திரிச்சு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் உங்களுக்கு, பழகி போயிடும். அந்தளவுக்கு உங்கள் பிரெயினில் ரெஜிஸ்டரே ஆகாது. இந்த மாதிரி ஒரு நம்ம காதலி பக்கத்தில் படுத்துருக்கிறா, செக்ஸ், ஒரு ரொமான்ஸு செக்ஸ் எல்லாம் அந்த எண்ணமே வராமல் போயிடும். இது ஓரளவுக்கு பழக்கம் காரணமாக வர்றது. இதை மாற்றுவதற்கு நீங்கள் ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணணும். ரெண்டு பேரும் காதலுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கணும். உங்கள் பட்ஜெட் போடுங்க. முதல்ல எல்லா விஷயங்களுக்கும் நேரம் ஒதுக்குற மாதிரி உங்கள் டைம் கொஞ்சம் காதலுக்கு ஒதுக்குங்க. டெய்லி ஒரு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி காதல் பண்ணுங்கள். செக்ஸுக்கு ஈவன் டேட் வச்சு செக்ஸ் பண்ணலாம். ஒரு சண்டே அப்படின்னா செக்ஸு, சண்டேன்னா செக்ஸு, வாரத்துக்கு 2 முறைனா சண்டே வெனஸ்டேன்னா செக்ஸ், இப்படியெல்லாம் நீங்கள் டைம் ஒதுக்கி அந்த நாட்களை பரவாயில்ல ஷெட்யூல் பண்ணி செக்ஸ் பண்ணுறதை நாங்கள் ரொம்ப சொல்கிறதில்ல. ஆனால் அட்லீஸ்ட் அதையாவது பண்ணலாம். இல்லைன்னா பல பேர் மாதக்கணக்கில் செக்ஸே பண்ணுறதில்ல.
அதனால் ஷெட்யூல் பண்ணி செக்ஸ் பண்ணுங்கள். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ராஜேந்திரன் விளாத்திக்குளத்துலேருந்து. ராஜேந்திரன் சொல்லுங்கள். எங்களுக்கு மேரேஜ் ஆகி இப்போ 7 மாதம் ஆச்சு சார். வெரி குட், சொல்லுங்கள். அதான் சார், நான் கன்சீவாக ஆகலை சார். 7 மாதம் தான் நாங்கள் ஆகுது ராஜேந்திரன், அதுங்களும் என்ன அவசரம்? அதான் சார், நாங்கள் வந்து குடலூரில் வந்து பண்ணும்போது சார் விந்தானது அவங்க இதுலேருந்து வெளியில் வந்து சார். எல்லாருக்கும் விந்துலாம் விந்து திரவம் வெளியே வந்துடும். விந்து அணுக்களை நீங்கள் பார்க்க முடியாது, அது மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்கணும். எல்லா ஆண்களும் விந்து திரவத்தை பார்த்துருப்பாங்க, மனைவிகளும் பார்த்துருப்பாங்க. ஆனால் விந்து அணுக்களை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, அதுக்கு மைக்ரோஸ்கோப் வேணும். ஆமாம், அதில் இந்த விந்தானது உள்ளே போகலையே என்னங்கிறது எனக்கு அது ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ஆணுறுப்பு ஆழமாக உள்ளே போய் செக்ஸ் பண்ணுறீங்கல்ல? அது பண்ணுறேன் சார். ரைட், அப்போ கவலை விடுங்க. அதாவதுங்க, விந்து திரவத்தில் 95% புராஸ்டேட் சுரப்பி செமினல் வெசைக்கிலேருந்து வர்றது. இது விந்துக்கு தேவையான எனர்ஜி, அதுக்கான சக்தியை கொடுக்கறதுக்கும் அதை தூண்டுவதற்குமான திரவம். விந்துப்பை இலேருந்து வெளிப்பட்டு பெண்ணுறுப்பில் விழுந்த பிறகு அது கொஞ்சம் உரையும், மறுபடியும் நீர்த்து போகும். விந்து அணுக்கள்லாம் எல்லா பக்கமும் ஊர்ந்து போக ஆரம்பிச்சிடும், கர்ப்பப்பைக்கு போயிடும். திரவம் அப்படியே வெளியே வந்துடும். வெளியே தான் வரணும், உடனே வந்துடும். இது இயல்பானது, இயற்கையானது. இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் இந்த நிகழ்ச்சியில். இன்று எங்களோட தொடர்பு கொள்ள இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ்கள் அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.